பொதுவாக நிறுவனங்களில் விதிகள் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் வெகுவாரியான நிறுவனங்களில் எழுதப்படாத விதிகள்தான் அமலில் இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய மேல் நோக்கிய பயணம் வெகு எளிதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தலைமை உங்களிடம் சொல்லாத விஷயங்கள் இருக்கின்றன அல்லவா? அவைகளை நீங்கள் அறிந்து புரிந்து தெளிந்து செய்தால் நீங்கள் கூடிய விரைவில் தலைமைக்கு வந்து விடுவீர்கள். உண்மை. சரி, வெற்றி என்பது நீங்கள் செய்யும் செயல்களில் அல்ல. ஆனால் இந்த எழுதப்படாத விதிகள் என்று நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த எழுதப்படாத விதிகள் என்பது நீங்கள் புரிந்து அறிந்து செயல்படுகிறீர்களா என்பதை சார்ந்தது. ஏனென்றால் எல்லோருக்கும் அது செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருக்காது. அதை நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு ஒரு போனஸ். சரி, வித்தியாசமான மேலதிகாரிகள் இருப்பார்கள். வேறு வேறு வகையான செயல்பாடுகளில் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் புரிந்து அறிந்து செய்யும் பொழுது நிறைய குழப்பங்கள் வரும். ஆனால் உங்களை எடை போடுவது என்பது நிறுவன சட்டத்திட்டங்களில் மட்டுமே அல்ல. பொதுவாக அப்படி இதற்குள் உங்களை எடை போட்டால் நீங்கள் வேறு, இவ்வளவையும் எடை போட்டால் நீங்கள் வேறு. சரி, நீங்கள் நினைப்பதை விட அதிகம் கண்காணிக்கப்படுகிறீர்கள், படுவீர்கள். சொல்லுவதுதான் எல்லாம் இங்கெல்லாம் ஒன்றுமில்லை என்று. சரி, சின்ன விஷயங்கள், தாமதமான வருகை, சாதாரணமான பதிவுகள் ஆகியன அழகாக நினைவு கூறப்படும். அன்றைக்கு அப்படி வந்தீர்கள் அல்லவா, 10 நிமிடம் தாமதமாக என்று, இதெல்லாம் வெகு அழகாக நினைவு கூறப்படும். பிரச்சனைகள் அல்ல, வேண்டியது தீர்வு மட்டுமே. ஆனால் எல்லோரும் பிரச்சனையை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கண்ணால் காண்பதை விட பிரச்சனைகள் வெகு வெகு அதிகமாக இருக்கும். அவைகளின் முழு ஆழத்தை அறிந்த பிறகுதான் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் வகுத்து கொண்டு எப்படி செய்ய வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு முறையும் நன்றியை சொல்லிக்கொண்டே இருந்தால் அதற்கு மட்டும்தான் நேரம் இருக்கும், பணிக்கு இருக்காது. எதையும் வேலைகளை செய்வதற்கு பாராட்டுக்களை எதிர்பார்ப்பது மிகவும் அதிகப்படியானது. அது உங்கள் வேலை, செய்யுங்கள். மற்றவர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பது குறித்து கூர்ந்து கவனிப்பார்கள். அவர்களை நீங்கள் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது கூர்ந்து கவனிப்பார்கள். வளர்ச்சியை கூர்ந்து அலசுவார்கள். அடே அப்பா, எவ்வளவு செய்தேன் வரவில்லையே என்று. ஆக இவை அனைத்தையும்